வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஒரு வருத்தமான பதிவு, வருத்தமான செய்தி. மதுமிதா இருக்காங்க இல்லையா, என்னோட தம்பி பொண்ணு மதுமிதா, அவங்களுடைய தாத்தா அதாவது சித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா திருச்சியில் இருக்காங்க. அவங்க அப்பா இன்னைக்கு கீழே விழுந்துட்டார். இன்றைக்கி எதாவது தெரியல, கீழே விழுந்துட்டார். இன்னைக்கு தான் நினைக்கிறேன் பேக்கில் அடிபட்டுருக்கு, மண்டையில் அடிபட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் சேர்த்துருக்காங்க. வென்டிலேஷனில் இருக்காங்க. இப்போது ரொம்ப 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 சீரியஸ், ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஸோ நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓகே, அடுத்து என்னென்னா, எங்கள் ஒய்ஃப் இல்லை. எங்கள் ஒய்ஃபு, மாமியார், மச்சான் எல்லாம் திருச்சி கிளம்பிட்டாங்க. இப்போ தான் போனாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இங்கேருந்து கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து திருச்சி போகிறாங்க. பையன் இல்லை. பையன் எங்கே போயிருக்கான்னா, பையன், மருமக, குழந்தைங்க தடுப்பூசி போடுறாங்க. ஸோ பையன் போயிட்டு தடுப்பூசி குழந்தைக்கு போட்டு அவங்க மாமியார் வீட்டில் போயிட்டு மருமகளையும் குழந்தைய விட்டுட்டு நைட்டு வந்துடுவான். பையன் நைட்டு மேலே தூங்குவான், நான் தம்பி கூட கீழே தூங்குவேன். ஸோ வீடியோ ஜிலோன்னு இருக்குது, யாரும் இல்லாது காலியாக இருக்குது. கீழே தம்பி இருக்கான், மேலே நான் இருக்கேன், அவன் ஜிலோன்னு இருக்குது. இப்போ என் பையன் நைட்டு வந்தால் தான் வந்துடுவான். திருச்சி போயிருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரொம்ப சீரியஸ் தான் இருக்காங்க, ரொம்ப சீரியஸாக தான் இருக்காங்க. எதுவும் ஆகக்கூடாது, பாவம். போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வாழ்க்கையில் என்னென்னா சந்திக்க வேண்டியதில்ல, பாவம். மனுஷனாக போனால் இதெல்லாம் வரதான் செய்யும். நம்ம தான் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு கடந்து போயின்னு இருக்க வேண்டியது தான். அடிக்கடி கூட மாயின்னு கூப்பிடுவேன். காப்பி சாப்பிட கூட பிடிக்கல. பால் இருக்குது, சரி காப்பி சாப்பிட்டோன்னா காப்பி சாப்பிட பிடிக்கல. யாருமே இல்லை வீட்டில், கடுப்பாக இருக்கு. என்ன பண்ணுறது? நேரம் ஒய்ஃபு பஸ்ஸில் போயின்னு இருப்பாங்க. ஓகே, காஃபி சாப்பிடணும்னு எடுத்தேன். நான் எடுத்துகிட்டு மறுபடியும் பால் அப்படியே வச்சுட்டேன். நான் கீழே போய் தம்பிக்கு ஒரு 4 மணியாக கொடுத்துட்டு வந்துட்டேன் காஃபி. அப்போ நான் சாப்பிடலாம், எனக்குன்னு தனியாக கலக்குது. ஆனால் இருந்தால் பையனோ ஒய்ஃப் இருந்தால் கலை கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிடுவேன். அதான் சரி, ஓகே, கீழே போகலாம். அம்மாடி முருகன், பால் கொஞ்சம் தான் இருக்குது, பால் வாங்கிட்டு வரணும். நான் காஃபி சாப்பிட்ற பால் தான் அப்படியே இருக்கும். நம்ம ஒய்ஃப் நாளைக்கோ நாளன்னைக்கு தான் வருவாங்க. என்னை விட்டு இது வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் போனதே கிடையாது எந்த ஊருக்கும். இன்றைக்கி அவங்க அம்மா கூட போயிருக்காங்க. சித்தப்பா இல்லையா, சொந்த சித்தப்பா. சரி, ஓகே. இது வரைக்கும் ஃபோன் வரல, என்னாச்சுன்னு தெரில, பார்க்கலாம். என்ன பண்ணுற? சரி, கடை போட்டு வந்துட்டேன். இட்லி வேணுமா, தோசை வேணுமா? தோசைனா வீடு, இட்லினா ஹோட்டல், எது வேணும்? சரி, ஓகே. ரொம்ப முருகா, கண்கள் ஏதோ தேட. சரி, நான் வரத்துக்குள்ள தண்ணிலாம் பிடிச்சிருவியா? எவ்வளோ தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன்? இன்னும் எத்தனை பாட்டில் காலி பாட்டில் இருக்கு? பிடிச்சிடுறியா? வேணாம், தூக்கி போட்டு வேணாம். வேணுமா உனக்கு? வேணுமா வேணாமா? தூக்கி போடு, வெளியே போடு, அங்கே போடு, வெளியே போடு. தூக்கி. சரி, ஓகே. அம்மாடி முருகன். வணக்கம். நாளைக்கு நிகழ்ச்சி காப்பி எடுத்து போட்டு சூரியன். மதுமிதா தாத்தா யாரு? மதுமிதா தாத்தா. சித்ரா அவங்க அப்பா யாரு? மோகன். எங்க இருக்காரு?
தொடர்ச்சி அவர் கீழே விட்டுட்டாரு. ஆ இந்த இடத்துல அடிபட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. டாக்டர் டாக்டர் மாஸ்க் வச்சுருக்காங்க. ம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சரின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி சரியா இருக்கு. ஓகே ஓகே ரொம்ப சீரியஸாக இருக்காராம். எங்கள் தம்பியெல்லாம் போயிருக்கான். தம்பி மதுமிதா எங்கள் ஒய்ஃபு எல்லாம் போயிருக்காங்க. மோட்டர் போயிடுச்சு. ம் ஓகே ஃபஸ்ட் இட்லியாக இருக்குது. வாங்கிக்க சொல்லு. ஆய்க்கிறா சொல்லு. ஆ தொன்னங்க வாங்க தொன்னங்க வாங்க அடுத்து பா இக்கே கபா பா இக்கே பா உன்னை உன்னை கடமை உண்ண உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே என்றும் உமக்கே நான் நன்றி. ஆன சோப் சோப் கொடுக்கறது தான் அவங்க ஊட்டலாம். சோப் வாசனை விட்டேன். சூரியெல்லாம் மூக்கிலே கண்டுபிடிப்பான் தெரியுங்களா? எவ்வளோ தூரம் தான் வாசனை கரெக்டாக மூந்து கண்டுபிடிப்பான். பட்டை ஆ சோப் ரைட். ஓகே அப்புறம் என்ன கிழமை? ஒன்று நீ வேலைக்கிழமை. தப்பு தப்பு ஏங்க யாரு நாளை நாளை வேணாம் நாளைக்கு ஞாத்தியா? நாளை வேணாம் சரி ஓகே. சூரிய ஊட்டிட்டு நல்ல வெள்ளி நான் மேலே போயிட்டு ஒரு 3 தோசை. சூரியக்கு தோசை பிடிக்காது, இட்லி தான் பிடிக்கும். சரி வீட்டில் கொஞ்சம் மாவு இருக்குது. ஒரு 3 தோசை மாவு இருக்குது. 3 தோசை மேலே அத்தை எப்போ போது நான் நாளை வேலை நாளை வெள்ளி ஓ ரைட். கடை மாவு தான். வீட்டிலலாம் அரைக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் அரைச்சதே கிடையாது. மாவு கடை தான் ஈஸி வாங்கணுமா. இப்போ கடை மாவு இருக்குது. ஒரு 3 தோசை 4 தோசை வரும். இப்போ பொடி இருக்குது. இட்லி பொடி நைட் எனக்கு சூரிய இட்லி பிடிக்கும். இட்லி வந்து இவனுக்கு ஈஸி டைஜஷன். இட்லி மட்டும்தான் ஈஸி டைஜஷன். ஒரு சாம்பார் எக்ஸ்ட்ரா வாங்கி விட்டேன். ஏன்னா மேலே ஒரு 3 தோசை ஊற்றி சாம்பார் ஊற்றிட்டேன். 2 ஃப்ரெண்டு கடை தானே. ஃப்ரெண்டு ஹோட்டல் அம்மையப்பன் ஹோட்டல். இப்போ ஊட்டிகிட்டே மேலே போய் ஒரு 3 தோசை சாப்பிட்டு நான் ஃப்ளாட். என்னது இது? என்ன காய் என்னக்கா சோ என்ன ஃபோ கப்பு சிகப்பு கேரட். இது என்ன? எல்லை என்ன இது? கறி அது வேப்பிலை. வேப்பு இப்போ இலை. இல்லை கறி இலை. எல்லை என்ன எல்லை சாப்பிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்ல. ஓகே கொஞ்சம் வெயிட். இன்னொரு கதை சொல்லலாம்னு நினச்சேன். கொஞ்சம் மூடோட்டாக வேறு கதை சொல்ல ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? பாய் போடு கடமை முடிஞ்சிருச்சா? காதில் பஞ்சு விபூதி. குட் நைட். ஒன்னை பொத்து பொத்து பண்ணு போ பொத்து பொத்து பண்ணு போ பொத்து பொத்து பண்ணு போ பொத்து பொத்து பண்ணு போ மாடி பொத்து பொத்து பண்ணு போ மாடி. பொத்து பொத்து பண்ணு போ பொத்து பொத்து பண்ணு போ. குட் நைட். ஒன்னை நாளை நாளை பார்க்கணும் பார்க்க குட் நைட். நான் மேலே போயிட்டு காலைல வச்சு 2 இட்லி இருக்கும். 2 3 இருக்குது. ஒரு 2 தோசை ஊற்றிட்டு சாம்பார் இருக்குது. ஒரு வாரம் சாம்பார் கொஞ்சம் இருக்குது. அதை சாப்பிட்டேன். ஆரம்பிச்சு சாப்பிட்டு நான் கீழே தூங்கிட்டா இன்னும் சூரியடாக தூங்க போகிறேன். நான் உங்களோட தூங்க போகிறேன். இங்கே தான் தூங்க போகிறேன். ஓகே. அண்ணி இல்லை. அண்ணி எங்கே போயிருக்காங்க? அண்ணி எங்கே போயிருக்காங்க? ஏய் அண்ணி எங்கே போயிருக்காங்க? அண்ணி எங்கே போயிருக்காங்க? பவானி இல்லை. மோகன் எங்கே இருக்காரு? எங்க ஊர்? எந்த ஊரு? டியூஷி. ஓகே
பார்க்கலாம் சரியாகணும் போயிருக்காங்கன்னு தெரில, இன்னும் ஃபோன் வரல எதுவும்.